வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தர். சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணுன்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். மேஷ ராசி, மேஷ லக்னக்காரங்க ஏப்ரல் மாதம் சூப்பராக இருக்குங்க. அதுவும் இப்போ யாருன்னா கல்யாணத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னா ஏப்ரல் மாதம் சூப்பரான மாதம். நீங்கள் கல்யாணமோ இல்லை நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு இது ஒரு நல்ல மாதம். இன்னொன்று வேலையோட பிஸ்னஸ், யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் மூலயமா வெளிநாடு போகிறதோ இல்லை உங்களோட பிஸ்னஸை வெளிநாட்டில் விற்கிறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இது எல்லாமே டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, இப்போ வேலைக்கோ, இப்போ படிக்கிற குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எக்கச்சக்கமாக எக்ஸாம்ஸ் போய்ட்டுருக்கு. இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களாம் இப்போ எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுவீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், சின்ன முயற்சியாக எடுத்தாலும் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு, வேலைக்கு தேடுறவங்க, இப்போ இதில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம், அது முக்கியமாக மிலிட்ரி, போலீஸ் இல்லை ஐடியில் இருந்தால் இந்த டெஸ்டிங், இந்த மாதிரி விஷயம், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. இந்த வேலைக்கு தேடுறவங்களுக்குலாம் டைம் அட்டகாசமாக இருக்குது. முயற்சி எடுங்க. நடுவில் சின்ன தோய்வு வந்தாலும் கொஞ்சம் முட்டி மோதிடுங்க, ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது அடுத்து நீங்கள் ஏதாவது வண்டி வாங்கணுன்னாலும் சூப்பரான டைம். வண்டி, வீடு வாங்கணும், நகை வாங்கணும், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல டைம். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ சில பேருக்கு மேஷத்தில் கொஞ்சம் கஷ்டமாலாம் இருக்குது சார்னுவீங்க. ஏன்னா சனி பயிற்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப காலம் இருக்குது. அதனால் இருக்கிற பணத்தை இப்போவே சேமிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. விஷயம் இவ்வளோ தான். இப்போவே சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்து டஃப்பான டைம் வரும்போது நம்மளுக்கு உபயோகப்படுறதுக்கு யூஸ் ஆகும். முன்னாடியே முடிச்சுக்கோங்க. இது ஒன்று. இது உங்களுக்கு எங்கே பிரச்சனைகள், ஏதாவது இந்த மாதம் பிரச்சனைகள் வரோன்னா எங்கே வரோன்னா மனக்குழப்பங்கள் தான். எக்கச்சக்கமாக குழப்பிப்பீங்க. ஏன்னா 5லலாம் கேது இருக்கிறதுனால போட்டு குழன்னு குழப்பிப்பீங்க. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மனசு அப்படியே ஒடுங்க ஆரம்பிச்சிடும், அதாவது கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியும் 12லலாம் சூரியன் இருக்கார். உங்களுக்கு 15 சித்திரை நியூ இயர்லாம் வரும்போது சூரியன் உங்கள் வீட்டு உள்ளே வந்துடுவார். அதிகமாக டென்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நம்ம குழப்பம், இப்போ ஒன்றும் டென்ஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உடல்நிலை பார்த்துக்கணும். இந்த பிபி இருக்கவங்க, பிளட் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கவங்க, முக்கியமாக இந்த அடிவயிறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கவங்க, இவங்கெல்லாம் கோவப்படாமல் இருக்கிறது, நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கோம். அது நம்ம யாரையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அதை சொன்ன, காலையில் கோவில் போங்க, 6-6:30 கோவில் போங்க. இது வாக்கிங் போகிறதா இருந்தால் வெறுங்காலில் புல்லில் நடங்க. அதாவது இது என்னங்க, நீங்கள் சயின்ஸ் மாதிரி டாக்டர் மாரி சொல்கிறீங்களேன்னா இதுதாங்க ப்ராக்டிக்கல் பரிகாரம். நீங்கள் புல்லில் நடக்க இது பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. இந்த குளோரோஃபில்னு இருக்கும், அது உடம்புல ஏறும், அதனால் நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். ஏன்னா ஜென்ரலாக மேஷத்துக்கு டக்குன்னு ஏறும் உங்களுக்கு பிபி. இந்த ப்ராக்டிக்கல் பரிகாரம் பண்ணும்போது உங்களுக்கு அது இறங்கும். இது இப்படி உங்களுக்கு இந்த கோபம் இறங்குனுச்சுன்னா உடம்புல இருக்க பிரச்சனைகள் இறங்கும். பிபியோ இல்லை வயிறு எரிச்சலோ, அல்சரோ, சூடு சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இறங்கும். முக்கியமாக நீங்கள் நிறைய மோஸ்ட்லி பித்த உடம்புக்காரங்களாக இருப்பாங்க. டக்குன்னு சூடாகிற உடம்பு தானாக இறங்கும். உங்கள் உடம்பு தானாக இறங்கிடுச்சுன்னா மனசு தானாக ஒடுங்கும். மனசு தானாக ஒடுங்குச்சுன்னா வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம்.
அவ்வளோதான். உங்களுக்கு உடம்புல பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா நம்ம வீட்டில் தான் எரிஞ்சு விடுவோம். இதுதான் இப்படி தான் வேலை செய்யும். கிரகங்களும் இப்படி தான் வேலை செய்யும். நிறைய பேர் வந்து சனி பயிற்சினோன்னா சனி பகவான் காக்கா மேலே பறந்துட்டு என் பக்கத்தில் உட்காந்து ஈட்டியில் குத்திக்கிட்டே இருப்பார் நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். அவருக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது நடக்கும் அனுபவின்ட்டு வச்சுருவார். அந்த விஷயத்துக்குலாம் ஆப்போசிட்டாக பண்ணால் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. அதை விட முக்கியம் மனசை நல்லா பார்த்துக்கோங்க. குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சித்திரை திருவிழாலாம் நம்ம திருவிழா இல்லைன்னா அந்த தண்ணி எடுத்து தானே போட்டு சுற்றுன்னு சுற்றுறாங்க வெயிலுக்கு. அது வெளியே இருக்க வெயில் சரி, உள்ளே இருக்க சூட்டை எப்படி தணிப்பீங்க? அப்போ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்டு முறைகள் அப்படியே மோர் அந்த மாதிரி சாப்பாட்டு முறைகள் மாற்ற உடம்பு ரெடியாகும், மனசு ரெடியாகும், வீட்டில் சந்தோஷம் வரும். சரிங்களா? ஸோ நம்ம முக்கியமானது நம்ம என்னென்ன சொன்னோம், கையில் நல்ல காசு வரும், நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும். ஜாகிரதையாக இருக்கிறது மனக்குழப்பங்கள். இன்னொன்று இதுவும் சரி, ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஊரில் இருக்க பஞ்சாயத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கிற ஆள் நம்ம. சரிங்களா? அதெல்லாம் இல்லாமல் சனி பயிற்சி ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு. இதெல்லாம் இல்லாமல் அவன் வேலையை அவன் பார்த்தாலே போதும்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு உங்களது மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் தப்பிச்சுக்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா தேவையில்லாத யாராவது பஞ்சாயத்தில் இழுத்து நம்மளும் விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுவாங்க. அந்த கதையே வேணாம், நம்ம அனுபவிச்ச வரைக்கும் போதும். சரிங்களா? அதனால் வேலையில் எந்த பிரச்சனை உள்ள இன்வால்வ் ஆகாமல் இருங்க. சாப்பாடு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப மெயின். முன்னாடிலாம் நம்ம ஆயில் பொருள் நைட்டு 9க்கு மேலே சாப்பிட்றது, இந்த மிட் நைட்டு பிரியாணி, அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உடம்பு அடி வாங்கிச்சா மனசு அடி வாங்கிச்சா வேலை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, வீட்டில் ஒழுங்காக இருக்க முடியாது. இந்த இஷ்யூ எல்லாம் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டமாகிற மாதிரிலாம் இருந்தது, சரியாக கைக்கு காசு வரணும், அந்த பிரச்சனையெல்லாம் 15க்கு அப்புறம்லாம் ரொம்ப நல்லா சரியாயிடும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. தூக்கம், யாராவது தூக்கம் இல்லாமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. இந்த ஏப்ரல் மார்ச்லேயும் அப்படி தான் இருந்திருக்கும். ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் கூட தூக்கம்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில பேருக்கால தூங்கவே முடியாது. ட்ராவலிங் அந்த ஊர் இந்த ஊர் போகணும் மாற்றி அனுப்பிச்சிட்ருப்பாங்க. நைட்டெல்லாம் பஸ் ட்ராவலிங் ட்ரெயின் ட்ராவலிங்காகவே ஓடிடும். தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இல்லை எனக்கு அப்படிலாம் ட்ராவலிங் இல்லை சார், என் ஜாபில் வீட்டில் தான் இருக்கேன், காலையிலனா சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன்னா கூட நைட்டு தூங்க முடியாமலாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களாம் என்னென்னா இந்த 15க்கு அப்புறம்லாம் தூக்கம் வரும். சரிங்களா? ஏன்னா சூரியனில் உங்கள் வீடு மாறிடுவார், ஓரளவு தூக்கம் வந்துடும். என்னென்னா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி, அதாவது தலையில் எண்ணெய் வைக்கணுன்றது யாருக்கு முக்கியமோ இல்லையோ மேஷத்துக்கு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இதுதான் தலை. அந்த காலபுருஷ தத்துவம் பிரகாரம் இதுதான் தலை. சரிங்களா? இவங்களுக்கு தான் சூட்டு உடம்பு. அதனால் இவங்க கண்டிப்பாக எண்ணெய் வச்சாகணும். ஸோ தினமும் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா மெடிக்கலாக பார்த்துக்கோங்க. எண்ணெய் வச்சுட்டு நிறைய பேர் தூங்கும் போது எண்ணெய் வைப்பாங்க. தூங்கும் போது எண்ணெய் வைக்கக்கூடாதுங்க. அதுவும் நீங்கள் ஒரு 40-45 தாண்டிட்டிங்கன்னா அந்தமாதிரி வைக்கவே கூடாது. ஏன்னா தூக்கத்தில் அப்படியே இழுத்துட்டு போயிடும், ரொம்ப ஈரம் இழுத்துட்டு போயிடும். அதெல்லாம் தலைவலி. ஆஃபீஸ்க்கும் வைக்க முடியலன்னா வெடிகாலில் எழுந்துடுறீங்களா, வச்சுட்டு ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. அப்படி வேணால் பண்ணலாம். இன்னொரு உடம்புல லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ட்ரை ஸ்கின், சூட்டு உடம்புல டக்குன்னு ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது மேஷராசிக்கு மேண்டேட்டரி. கண்டிப்பாக செஞ்சு ஆகுங்க. அப்போ தான் இந்த சனிப்பயிற்சி இந்த இதுலேருந்துலாம் நீங்கள் விலகி வர்றதுக்கு ரொம்ப நல்லது. வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே சொல்லலாம், முருகர் வள்ளி தேவாசனை இவங்களை வழிபாடு பண்ணுறது, துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது. சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் வழிபாடு சூப்பர். சரிங்களா? மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் போயிட்டு பாருங்கள். நிறைய எல்லோரும் மதுரை போகணுன்றது இல்லைங்க, உங்கள் வீட்டு பக்கத்தே மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இல்லையா அந்த டைமில் நம்ம மதுரை உள்ளே என்ட்ராக முடியலனா கூட மற்ற அந்த மாதத்தில் எப்போயாவது மதுரைக்காவது போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் தரும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடு அன்னதானம், கோவிலில் தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி தர்றதெல்லாம் பண்ண இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன், கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது,
உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள், எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ஒன்று உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு வந்து இந்த இந்த கிரகங்களோட எப்படி நம்ம வந்து ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் வந்து தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூவெலாம் கொடுக்குறோம்லாம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தா நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க. நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் வந்து ஒரு சாமியை பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட ஒன்றும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோ. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து, நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம், இது வந்து இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.